அனைவருக்கும் வணக்கம். ஓம் புச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்பவர்ஷாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் நன்னாளாக பொன்னாளாக அனைவரும் நலமாக இருப்போம். சிவாய நம. இன்றைய பார்த்திங்களா வெள்ளிக்கிழமை, பெண்களுக்கெல்லாம் உகந்த நாள், மிக சிறப்பான நன்னாள். 26ஆம் தேதி ஜூன் மாதம், தமிழுக்கு 12ஆம் தேதி பிறக்கக்கூடிய துவாதசியில் பிறக்கக்கூடிய விசேஷமான நாள் அப்படின்னு. ஏன்னா அந்த ஏகாதேசி விரதம் இருந்துட்டு நம்ம துவாதசியில் தான் விரதத்தை முடிக்கணும் காலையில். இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு. அதை விட குருவுடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் இன்னைக்கு பயணிக்கக்கூடிய சித்தயோகமாக அமரக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு இன்னொரு விசேஷம். எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் முகரம் பண்டிகை நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பார்த்திங்கன்னா இந்த விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் வாங்க. விசாகம் 1ஆம் பாதத்தில் பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக கோடீஸ்வரனாக இருக்கணும். யோகம் நிறைய பேசும், அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். விசாக நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் கல்வி தடையோ தொழில் தடையோ கொடுக்கும். ஏன்னா குரு நட்சத்திரம். ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, உடைபட்ட நட்சத்திரம், அவ்வளோதான் காரணம். உடைபட்ட நட்சத்திரம் 2 விஷயத்தை செய்யுங்க. 7ஆம் இடம் இருக்கக்கூடிய துலாம், 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகம், இந்த 2 இடத்துலையும் இந்த கிரகங்கள் அப்படிங்கிற அமைப்பில் குரு பகவான் இந்த நட்சத்திரத்தோடு அமரும்பொழுது, பயணிக்கும்போது, இந்த நட்சத்திரத்தில் பிறக்கும் பொழுது இதுபோல் ஒரு அமைப்பை கொடுக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் லேட்டாக கொடுக்கறது, குறைந்த குழந்தைகள். இன்றைக்கி எல்லாருமே ஒரு குழந்தை 2 குழந்தை தான். அப்போ குழந்தைகள்னால ஏதாவது ஒரு பிரச்சனை எதிர்பார்க்கறது, அவங்கனால ஒரு செலவுகள் வர்றது, இது மாதிரிலாம் இருக்கும். நிறைய விஷயங்கள் ஒரு நட்சத்திரத்துக்கு பலாபலன் அப்படிங்கும்போது நிறைய நம்ம ஆராய்ச்சி மூலியமாகவும் ஒவ்வொருத்தருடைய அந்த அனுபவத்து மூலியமாக தான் சொல்கிறோம். இது நூல்களில் ஒரு மாதிரி இருந்தாலும் அனுபவ ரீதியாக ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, ஏன் இவங்க சிரமப்படுறாங்க, ஏன் இவங்க இந்த அளவுக்கு உயர்வாக அந்தஸ்தாக வந்தாங்க, எப்படி ஜெயித்தாங்க, ஒன்றுமே இல்லாமல் இருந்தாங்களே, கடகடன்னு ஒரு வீடு வாங்கினா 2 வீடு வாங்கினாங்க, இடம் வாங்கி போடுறாங்க, எப்படி இப்படி ஜெயிக்கிறாங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எதனால் அப்படிங்கிற அந்த வெற்றிங்கிற விஷயத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். ஏன் டவுன் ஆனாங்க, எதனால் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். இந்த மாதிரி கிரகமும் நட்சத்திரமும் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் தசாபுத்தி தான் நிர்ணயிக்கக்கூடிய அமைப்பை தரும். அந்த காலகட்டம் நம்மளை என்ன செய்யும், படிப்படியான உயர்வை கொண்டு போய் ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொடுத்துரும் அப்படிங்கிறத யோகத்தோடு இதை நம்ம யோசிக்கணும். அனைவருக்கும் யோகம் கிட்டட்டும். வாழ்த்துக்கள். நாளை சந்திப்போம்.